முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடசென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியதுடன் சிறுவர்களுடன் கால்பந்து விளையாடினார். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் 888 உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தி என எச்சரிக்கும் முதலமைச்சர். மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்தால் தமிழர்களை பாஜக அரசு செல்லா காசாக்கிவிடும் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. பரமக்குடியில் வாகன பேரணி சென்ற பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாக்கு சேகரித்தார். கொரோனாவுக்காக 32,000 கோடி ரூபாய் வசூலித்த PM கேர் சார்பில் ₹1 கூட கணக்கு காட்டவில்லை. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே பரப்புரை செய்த அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. கோவையில் ஆடு மேய்ப்பவர்களுக்கு காப்பீட்டு அட்டை வழங்க நடவடிக்கை. சூலூர் பாப்பம்பட்டி பிரிவில் பரப்புரை செய்த அண்ணாமலை உறுதி. விவசாயிகளுக்கு காப்பீடு அட்டை இருப்பது போல ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஒரு காப்பீடு அட்டை வேண்டும் என்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. குறிப்பா ஒரு ஆடு மேய்ப்பவருடைய கோரிக்கையை ஒரு ஆடு மேய்க்கிற யார் செய்ய முடியுங்கண்ணா? அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. மானாமதுரையில் கணவர் கார்த்தி சிதம்பரத்திற்காக வாக்கு சேகரித்த ஸ்ரீநிதி. ஆட்டோவுக்கு அனுமதி வாங்கிவிட்டு காரில் செல்ல தேர்தல் அதிகாரிகள் எதிர்ப்பு. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான மனு தள்ளுபடி. வழக்கு மற்றும் சொத்து தொடர்பான முழுமையான தகவல் இல்லை என கூறி தொடரப்பட்ட வழக்கை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கடைகளை அடைத்து போராட்டம். விதிமீறி உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களும் இயக்கப்படவில்லை. சென்னையில் மீண்டும் புதிய உச்சம் தொட்டு 55,000 நெருங்கும் தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு ₹640 உயர்ந்து 54,960 விற்பனை. மக்களவை தேர்தலையொட்டி நாளை மறுநாள் சென்னையில் இருந்து கோவை மற்றும் கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில். தென்காசி மற்றும் குற்றாலத்தை குளிர்வித்த சாரல். விட்டு விட்டு மழை பெய்வதால் தனியும் வெப்பம். பொள்ளாச்சி அருகே வால்பாறையில் ஆற்றில் குளித்த இளைஞர் முதலை கடித்து காயம். அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன்பு துப்பாக்கியால் சுட்ட 2 கைது. குஜராத்திற்கு தப்பிச் சென்றவர்களை பிடித்த காவல்துறை. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் அமைச்சரவை ஆலோசனை. உரிய பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு தளபதி உறுதி. கேரளாவின் கொச்சியில் பிரதமர் மோடியின் பரப்புரையை ஒட்டி கயிறு கட்டி சாலையை மறித்திருந்த போலீசார். தெரியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தவறி விழுந்தார். புதிதாக எக்ஸ் தளத்தை பயன்படுத்துவோர் பதிவுகளுக்கு பணம் செலுத்த வேண்டும். லைக் செய்தாலும் பணம் தர வேண்டும் என்றும் எலான் மஸ்க் அறிவிப்பு.
வடசென்னை மற்றும் மத்திய சென்னை தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாகன பேரணி சென்று பரப்புரை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அந்த வகையில் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் GMK காலனி பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நடந்து சென்று ஆதரவு திரட்டினார். வேட்பாளர் கலாநிதி வீராசாமியுடன் சென்ற முதலமைச்சர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தொடர்ந்து GKM காலனி ஜம்புலிங்கம் பிரதான சாலைக்குட்பட்ட தெருக்களில் முதலமைச்சர் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது சாலையின் இருபுறமும் திறந்திருந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்குள்ள விளையாட்டு மைதானத்திற்கு சென்ற முதலமைச்சர் சிறுவர்களுக்கான கால்பந்து போட்டியை அவர்களுடன் விளையாடி தொடங்கி வைத்தார். வடசென்னையை தொடர்ந்து மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட ICF பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். திறந்த வாகனத்தில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுடன் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். உலகப் போரை தடுக்கும் திறன் கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்தார். கோயம்புத்தூர் தொகுதிக்குட்பட்ட பாப்பம்பட்டி பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி கட்சியினர் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக கூறினார். ஆனால் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கும் இடம் கொடுக்காமல் பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறிய அண்ணாமலை, பிரதமர் மோடியின் கரத்தை பலப்படுத்தினால் கோயம்புத்தூர் தொகுதியும் பலமாகும் என்று கூறினார். ஆடு மேய்ப்பவர்களின் கோரிக்கையை ஆடு மேய்ப்பவரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என்றும் அண்ணாமலை கூறினார். இங்கே குறும்பரின மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க. அவருடைய கோரிக்கை ஆடு மேய்ப்பது பிரதானமான தொழிலாக இருக்கு. அவங்க கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகளுக்கு காப்பீடு அட்டை இருப்பது போல ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஒரு காப்பீடு அட்டை வேண்டும் என்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. குறிப்பா ஒரு ஆடு மேய்ப்பருடைய கோரிக்கையை ஒரு ஆடு மேய்க்கிற யார் செய்ய முடியுங்கண்ணா? அதனால அதை பத்தி முன்னதாக பல்லடத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, 3வது உலகப் போரை தடுத்து நிறுத்த பிரதமர் மோடியால் மட்டுமே முடியும் என்று கூறினார். இந்த சூழ்நிலை 3ஆம் உலக போருக்கே வழிவகுக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது. இதை மோடியால தடுக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு தலைவர் இதை செய்ய முடியும் என்றால் அது மோடி அவர்கள் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை. வேற யாருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்டாண்டிங் இல்லை. இன்னைக்கு இஸ்ரேல்கிட்ட பேசக்கூடிய ஒரு தலைவர்னா அது மோடி அவர்கள். இன்னைக்கு ஈரான்கிட்ட பேச முடியும்னா மோடி அவர்களால் பேச முடியும். அதனால் இந்த முக்கியமான காலகட்டத்தில் மோடி அவர்கள் எனக்கு தெரிந்து 2024-29 வேர்ல்டு லீடர் எமர்ஜ் ஆவாங்க.